என்னதான் வாரிசாக இருந்தால் கூட அவங்க அப்பா சினிமாவில் இருந்தால் கூட ஒரு டான்ஸ் பண்ணுறதுலையோ ஃபைட் பண்ணுறதுலையோ ஒரு தனித்துவத்தை கொண்டு வந்ததுனால ரசிகர்களுக்கு பிடிக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வளர்த்துக்கிட்டு வந்திருக்காரு. அதனால் இப்போ வந்து மக்களுக்கு எதாவது செய்யணுங்கிற உண்மையான ஆசை கூட இருக்கலாம். விஜய் வந்து போய் பண்ண போகிறாரு, டெல்லிக்கு போக போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் இருக்குது. இது வந்து அந்த கட்சியின் நிறுவனரோ தலைவரோ பொதுச்செயலாளரோ நேரில் போய் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இவர் வந்து இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்பாரா நிற்க மாட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நிற்கும். அரசியல் சார்ந்து ஒரு இது கேள்வி கேட்குறேன். டப்புன்னு வேணாம் அது தவிர்த்துருங்க, வேணாம். அப்போ வந்து அவருக்கு சில பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஏன் சார் அரசியல் பேசக்கூடாது? அரசியல் பேசணும். அரசியல் பேசினா தான் அரசியல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு தெளிவு எல்லாமே மக்களுக்கு தெரியும். உடனே ஆர்வமாயிட்டார். ஆர்வமாகி டக்குன்னு என்ன பண்ணார்னா, அப்போவே எனக்கு தெரியும் இவர் வந்து சென்டிமெண்ட்டாக அது மாதிரி சொல்கிறாங்க தவிர இதில் என்ன அபசகுணம் ஒன்றும் இல்லை. கயிறுச்சேரியில் நஞ்சு போயிருந்துருக்கு, ஏதோ இதாகிடுச்சு. இது ஒரு விபத்து தான். இந்த ஆண்ட கட்சி, ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி, இவங்க வந்து அந்த பலத்தோடு இருக்கிறாங்க, அந்த செல்வாக்கோடு இருக்கிறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்குற அந்த செல்வாக்கோடு இருக்காங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. விஜய் அதை செய்வாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்கு பரவலாக. அதாவது ரங்கராஜ் பாண்டே மூலம் தலையிட்ட பேசி பிஜேபிக்குள்ளே கொண்டாந்து வச்சு இங்கே தமிழ்நாட்டில் தாமரையை மலர வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான், மாஸ்டர் பிளான் வச்சுங்களேன், அப்படி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மீனா போகிறதா இருந்தது, இப்போ அடுத்து இவருமா சொல்ல முடியாது. பிஜேபி எது வேணால் நடக்கும். ஆனால் அஜித் வந்து இதுக்கு சரிப்பட்டு வருவாரா? அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வர மாட்டார் அப்படிங்கிற சார். ஒரு பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனுக்கே வந்து தலையை காட்ட மாட்டேங்கிறாரு. ஃபங்க்ஷனை விடுங்க சார், எத்தனை பேர் இறக்குறாங்க, அதுக்கே வந்துட்டு அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த டெத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் வர முடியலன்னா ஒரு வீடியோ மூலமாவது அவரோட அந்த கிரீவியன்ஸை வந்து சொல்லலாம். இதெல்லாம் பண்ணாத ஆள் வந்து எப்படி சார் அரசியலுக்குள்ள வர முடியும்? ஜெயலலிதா மேடம் வந்து அஜித்துக்கிட்ட அதிமுகவுக்கு அடுத்த பொறுப்புங்கிற மாதிரி பேசி தனக்கு பிறகு அஜித் மூலிமா வழிநடத்துகிற ஒரு திட்டம் இருந்ததாக ஒரு நபர் மூலிமா எனக்கு தெரியும் இருந்தது. பட்டு நான் என்ன சொல்லனா, இப்போ அவர் வருவாரா, சரிப்பட்டு வருவாரா வரமாட்டாருங்கிற ஒரு மேட்டருக்கெல்லாம் போவேன். வணக்கம் மக்களே, நம்ம கூட பேசுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் தஞ்சை அமலன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வரும் 4ஆம் தேதி வந்து விஜய் அவரோட கட்சியை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்களே சார், இதை பத்தி உங்க கருத்து என்ன? அது வந்து ஏறத்தாழ உண்மைதான். ஏன்னா இப்போ பொறுப்பாளர்களை கூட்டி ஒரு மீட்டிங் போட்டு அவங்கள்ட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு. ஏன்னா அங்கே தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு நடக்கிற நடைமுறையெல்லாம் இருக்குல்ல, அதுக்கான வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குறைந்தது ஒரு 100 உறுப்பினர்களாவது கையெழுத்து போட்டுக்கணும். அவங்க வந்து ஓட்டு போட தகுதி உடையவங்களா, இப்படி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. கட்சியை பதிவு பண்ணுறாங்கன்னா அது இந்த கட்சி பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி கட்சி என்னங்கிறத முடிவு பண்ணிட்டாக்கா அதுலேருந்து 30 நாளுக்குள்ளே முடிவு பண்ணணும். 30 நாளுக்குள்ளே அங்கே நீங்கள் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி 30 நாள் வரலையும் வெயிட், அதுக்கு ஏதாவது அகென்ஸ்டான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இது பண்ணிவிட்டு நோ அப்ஜெக்ஷன் அதெல்லாம் அது வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு அங்கீகாரம் மாதிரி இது பண்ணுவாங்க. இப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதில் பிப்ரவரி 4ஆம் தேதி இது பண்ண போகிறதா, இது வந்து விஜய் வந்து போய் பண்ண போகிறாரு, டெல்லிக்கு போக போகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் இருக்குது. இது வந்து அந்த கட்சியின் நிறுவனரோ தலைவரோ பொதுச்செயலாளரோ நேரில் போய் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் ரூல். இதை வந்து நீங்கள் வந்து ஆமாம் யாராவது இங்கே ஒரு பிரதிநிதிகிட்ட கொடுத்து அனுப்பலாம், இல்லை ரெஜிஸ்டர் மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். சில வழிகள் இருக்குது. இது நேரடியாக விஜய் போய் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் அவர் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது இந்த பிப்ரவரி 4 அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலண்டர் சொல்கிறது நான் பார்த்தேன். நான் எதுவும் நல்ல நாள் இருக்கானுமா, சமநோக்கு நாள்னு போட்டுருக்கு. சமநோக்கு நாள்னால் கிட்டத்தட்ட ஒரு முகூர்த்த நாள் மாதிரி தான், நல்ல நாள் மாதிரி தான். இந்த விஷயத்தில் வந்து இவங்க வந்து கொடுக்குற டேட்டா, தேர்ந்தெடுக்கிற டேட்டா, இல்லை தேர்தல் ஆணையம் ஒரு டேட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது சரியாக தெரியல. ஆனால் அந்த நாள் அந்த சமூக நோக்கு நாள், நல்ல நாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இவர் வந்து இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்பாரா நிற்க மாட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய இன்னும் இந்த கட்சியில் நிறைய வேலைகள் இருக்குது.
பொறுப்பாளர்கள் யார் யார் நிற்க வைக்க போகிறோம், இப்படிங்கிற யார் யாருக்கு என்ன போஸ்டிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயமே ஒரு பெரிய ப்ராசஸ். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு இன்னும் ஒரு 4 மாதம் தான் இருக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எதையுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜயோட அரசியல் கட்சி நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை. சரி, ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சார். பொதுவாக ஒரு தனி மனிதன், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அரசியலுக்கு எதுக்கு வராங்க? மக்களுக்கு நல்லது செய்கிறது தாங்க அரசியல். யாராக இருந்தாலும் அரசியலுக்கு மக்களுக்கு நல்லது செய்யும் நோக்கத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அரசியலுக்கு வரலாம். முன்னாடியெல்லாம் டீ கடைகளில் வந்து போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கோம்னா இங்கே அரசியல் பேசாது. விஜய்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறப்ப, குங்குமம் பத்திரிக்கைக்காக நான் போயிருந்தப்ப ஒரு பேட்டி எடுக்கப்ப அரசியல் சார்ந்து, நான் சொல்கிறது 10 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் சார்ந்து ஒரு இது கேள்வி கேட்குறேன். டப்புன்னு வேணாம் அது தவிர்த்துருங்க வேணாம். அப்போ வந்து அவருக்கு சில பிரச்சனைகள் நடந்திருக்கு. படத்தில் பேசின வசனங்கள் இதெல்லாம் வச்சு அவர் படத்துக்கு தடை, ஜெயலலிதா இது பண்ணாங்க. அப்புறம் கலைஞர் மூலியமாக அதை இது பண்ணி ஒரு வழியாக படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவினார், சப்போர்ட் பண்ணி. இப்படிலாம் நடந்தது. அதனால் அவர் தவிர்த்தார் அந்த கேள்வியை. அப்போ நான் சொன்னேன், ஏன் சார் அரசியல் பேசக்கூடாது? அரசியல் பேசணும். அரசியல் பேசினா தான் அரசியல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு, தெளிவு எல்லாமே மக்களுக்கு தெரியும். இங்கே அரசியல் பேசாதீர்கள் அப்படின்னா உன்னை அந்த அரசியல் தெரிஞ்சிக்க விடாமல் அமுக்கிறான்னு அர்த்தம். அரசியல் பேசணும், தெரிஞ்சுக்கணும் சார். அதனால் தவறு இல்லைன்னு சொன்னோன்னே அவருக்கு பிடிச்சி போச்சு. உடனே ஆர்வமாயிட்டார். ஆர்வமாகி டக்குன்னு என்ன பண்ணார்னா, அவர் செல்வகுமார்னு ஒருத்தர் இருந்தார், பிடி செல்வகுமார்னு ஒருத்தர். அவர் ஆனால் கொஞ்சம் வெளில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிறைய பேசினார். ரொம்ப ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் அதை, அப்படியான்ட்டு. அப்போவே எனக்கு தெரியும் இவர் வந்து கண்டிப்பாக வந்துடுவார். உள்ளுக்குள்ளே அந்த அடித்தளத்தில் அரசியல் அந்த அந்த ஆசை ரொம்ப ஊறிட்டு இருந்தது அப்படின்னு ஒரு ஸ்மெல் பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மக்களுக்கு, அதாவது யார் இந்த பூனைக்கு மணிக்கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ சில ஆண்டுகளாக மாற்றி அதிமுக திமுக அப்படின்னு மாற்றி ஆட்சி அமைச்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஒரு மாற்று அப்படிங்கிறத கண்டிப்பாக மக்கள் விரும்புகிறாங்க. இன்றைக்கி 2 கட்சியை தவிர வேறு கட்சி நிறைய இருந்தால் கூட இந்த ஆட்சி பொறுப்பில் அமர்றதுங்கிறது இந்த 2 கட்சி தான் மாறி வருது. இதில் ஒரு சின்ன சலிப்பு மக்களுக்கு வந்திருக்குது. அதனால் இப்போ அந்த இடத்த பூர்த்தி செய்கிற இதில் வந்து விஜயகாந்த் வந்துக்கிட்டு இருந்தார். கடைசியில் அவரும் வந்து இடையிலே வேறு மாதிரி நடந்து போச்சுன்னு வச்சிங்களேன். அதனால் ஒருவேளை நல்ல எண்ணத்தோட இவங்க என்ன கொள்கை திட்டம் வகுக்கிறாங்க, என்ன மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன இதெல்லாம் செஞ்சு தருவான்னு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, அதை பொறுத்து வெற்றி வாய்ப்புகள் அமையும். அதனால் வரலாம், கண்டிப்பாக வரலாம். எதனால் நான் அப்படி கேட்டேன்னா, பொதுவாக இப்போ அரசியலுக்கு வர்றது வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யறதுக்கு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சினிமா செலிபிரிட்டிஸ் சினிமாக்குள்ளே போகிறது, கஷ்டப்பட்டு ஒரு இடத்த பிடிக்கிறது, அந்த லைம் லைட்லேயே இருந்து அந்த பெனிஃபிட் எல்லாம் டேஸ்ட் பண்ணிடுறது, அடுத்து ஃபீல்ட் அவுட் ஆக போகிறோமோ அப்படின்ற ஒரு பயம் வரும்போது அரசியலுக்குள்ளே டக்குன்னு வந்துடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்குள்ளே வரவங்களால நல்ல ஆட்சி அமைக்க முடியுமா, மக்களுக்கு நிச்சயமாக தொண்டு செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி. இல்லை, என்னென்னா பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து அது செலிப்ரிட்டின்னு கிடையாது. எல்லாருக்குமே வந்து இப்போ வாரிசாக வந்துகிட்டு இருக்கவங்க கூட நம்ம ஆட்சி படத்தில் அமரணும், நம்ம தான் நாட்டாமையாக இருக்கணும், சம்பாதிக்கணும், பேர் புகழ் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது ஆசை இருக்கத்தான் செய்யுது. இது வந்து ஒரு அடிப்படை அப்படின்னு வச்சுங்களேன். அப்படி பார்த்தா விஜய்க்கு சின்ன வயசில் வந்து ஒரு நடிக்கணும், படிப்பை தாண்டி நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தது. அப்பாட்ட சொல்லிடுறாரு, அப்பா மறுக்கிறாரு. அதன் பிறகு வராரு, கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வேடமாக நடிச்சிருந்து விஜயகாந்த் சப்போர்ட்டிங் மூலயமா ஒரு இடத்துக்கு வராரு. அப்புறமா அவருடைய சொந்த திறமையினால் என்னதான் வாரிசாக இருந்தால் கூட, அவங்க அப்பா சினிமாவில் இருந்தால் கூட, ஒரு டான்ஸ் பண்ணுறதுலையோ ஃபைட் பண்ணுறதுலையோ ஒரு தனித்துவத்தை கொண்டு வந்ததுனால ரசிகர்களுக்கு பிடிக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வளர்த்துக்கிட்டு வந்திருக்காரு. அதனால் இப்போ வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற உண்மையான ஆசையை கூட இருக்கலாம். நான் அவரோட இது பார்த்தேன், 0 ஹீரோ, தலைவரே ஆகலாம், அதுக்குள்ளே தலைவருன்ட்டாங்களே. இதெல்லாம் ஒன்றுமே இல்லாதவனுக்காக நடக்கிறப்ப இந்த உயரத்தை ஒரு நீங்கள் அதான் அடிக்கடி சொல்கிறேன் நான், இந்த தாம்பரத்தை தாண்டிட்டு வச்சுங்க, விஜய்க்கு அவ்வளோ ஃபேன்ஸ்.
எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்துக்கு அடுத்து வந்து மப்சலில் பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குன்னா விஜய்க்கு இருக்குது கண்டிப்பாக. அது அவருடைய படம் வசூல் பண்ணுறதில் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏன் அது மாதிரி சொல்லக்கூடாது, ஏன் வரக்கூடாது? கண்டிப்பாங்க ஒரு மக்கள் பலத்தோடு தான் இருக்கிறார், சும்மா இல்லை. மக்களும் ஒரு மாற்று எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இவர் என்ன மக்கள் முன் வாக்குறுதிகளை வைக்க போகிறாரு, அது உண்மையாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது போக போக புரிஞ்சுக்குவாங்க மக்கள். அதை பொறுத்து தான் அவருடைய வெற்றி வாய்ப்புலாம் அமையும். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்கான வாய்ப்புகள் அதான் சொன்னேன், நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் முடித்த பிறகு தான். ரெண்டாவது, விஜய் வந்து கட்சியை நடத்த முடியுமா, அதுக்கு நிறைய பணம் செலவாகும், ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஆண்ட கட்சி, ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி, இவங்க வந்து அந்த பலத்தோடு இருக்கிறாங்க, அந்த செல்வாக்கோடு இருக்கிறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்குற அந்த செல்வாக்கோடு இருக்காங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. விஜய் அதை செய்வாரா அப்படிங்கிற ஒரு விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. என்ன கேட்டால் கண்டிப்பாக வந்து இது விஜய் தான் செய்யணுன்ட்டு இல்லை. நீங்கள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக வந்து இந்த நோட்டு புத்தகம் வழங்குறது, சின்ன சின்ன உதவிகள் மாணவர்களுக்கு செய்வார். இதை வந்து அவர் சொந்த காசில் பண்ண மாட்டார். ரசிகர் மன்றம் நடத்துகிறாங்கள அவங்க வந்து இது வாங்கி தருவார், அது கொடுக்குற மாதிரிலாம் ஒரு சீன்லாம் ஓடுனுச்சு. அந்த மாதிரி இப்போ அரசியல் கட்சின்னு வர்றப்ப சொந்த பாக்கெட்லேருந்து தான் பணம் போட்டு செலவு பண்ணுங்கிறதால இப்போ கரெக்டாக புத்திசாலித்தனமாக இருக்கிறாங்க. இதுக்கு வந்து நிதி தர்றதுக்கு நிறைய பண முதலைகள்லாம் இருப்பாங்க. இப்போ ஒரு செலிபிரிட்டியான ஆள், மக்கள் மத்தியில் ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் இருக்கு, அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா நாளைக்கு முதல்வர் ஆகிட்டாருன்னா நம்மளுக்கு தான் நல்லதுன்ட்டு தொழிலதிபர்கள் பண முதலைகள் வந்து கண்டிப்பாக வந்து பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மக்கள் மத்தியில் ஒரு ஃபோக்கஸ் இருக்குல்ல, இவருக்கு ஒரு வெளிச்சம் இருக்குல்ல, ஒரு பிராண்ட் இருக்குல்ல விஜய்க்கு, அது மட்டுமே அவருக்கான முதலீடு. பணமெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். இப்போது நீங்கள் விஜயகாந்த் பற்றி சொல்லும் போது ஒரு சின்ன டவுட் சார். ரீசெண்டாக வந்து இப்போ பிரேமலதா அம்மா வந்து அவங்க ஏற்றின அந்த ஃப்ளாக் வந்து அறுந்து போச்சு இல்லையா? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அபசகனம் பார்ப்போம். இவங்க ஏற்றின கொடி இந்த மாதிரி அறுந்துருச்சே, அது எப்படி? அப்போ அதெல்லாம் ஒரு சின்னதுங்க. இதில் வந்து சென்டிமெண்ட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு தேசிய கொடி அவர் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கணும். பொதுவாக வந்து ஒரு தேசிய கொடி ஒரு விழா நடக்குதுனாக்கா அந்த விழா நடக்கிறதுக்கு முன்பு ஒத்திக்கலாம் பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு சங்கம் வச்சுருக்கோம், நாளை மறுநாள் வந்து தேசிய கொடி ஏற்ற போகிறோம் அப்படின்னாக்கா முதல் நாளே வெள்ளவட்டம் விட்டு எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருக்கும். நிறைய இடங்கள் அப்படி தான் நடக்கும்னு வச்சுங்களேன். அதையெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கணும். ஒரு சில பேர் அதுக்குள்ளே என்ன சொல்லிட்டாங்கன்னா, விஜயகாந்துக்கே வந்து பொறுக்க முடியல, அதனால தான் அந்த கொடி அறுந்து போச்சு, அவர் ஆசையாக அந்த டிசைன் பண்ண ஃப்ளாக் அது அவங்கள இல்லை. இதெல்லாம் மூடத்தனமாக பேசுறது, இதில் மூடத்தனமாக பேசுறது. அப்படி நம்ம அதை எடுத்துக்கூடாது. மூட பழக்கமே வேண்டாம்னு வச்சுங்களேன். ஒரு சென்டிமெண்ட்டாக அது மாதிரி சொல்கிறாங்க தவிர இதில் என்ன அபசகுணம் ஒன்றும் இல்லை. கயிறு செடியில் நஞ்சு போயிருந்துருக்கு, ஏதோ இதாகிடுச்சு. இது ஒரு விபத்து தான். அதை வச்சு 4 பேர் அரசியல் பண்ணிடுறாங்க. அதுதான் நிறைய பேர் இருக்காங்களே. அதை பாருங்க, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை வேற கேட்டுட்டேன் பாருங்க சார். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி சார். பெரும் தலை, அதாவது அஜித் வந்து அரசியலுக்குள்ள வரப்போறதா சில பல விஷயங்கள் கசிஞ்சிருக்கு. என்ன கேள்விப்பட்டீங்க? அதாவது வந்து பாண்டே வந்து அஜித்தை வந்து வெறும் பாண்டேன்னு சொல்லாங்க, ரங்கராஜ் பாண்டே வந்து அஜித்தை வந்து அரசியலுக்குள்ள இழுக்க போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் உண்மையா? இல்லை, அப்படி ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்கு பரவலா. அதாவது ரங்கராஜ் பாண்டே மூலம் தலைகிட்ட பேசி பிஜேபிக்குள்ளே கொண்டாந்து வச்சு இங்கே தமிழ்நாட்டில் தாமரையை மலர வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான், மாஸ்டர் பிளான் வச்சுங்களேன், அப்படி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மீனா போகிறதா இருந்தது, இப்போ அடுத்து இவருமா? மீனா வந்து தேசிய இது இந்த மாநில தலைவரெல்லாம் ஆக முடியாது, சொல்ல முடியாது. பிஜேபியில் எது வேணால் நடக்கணும், யார் எப்போ என்ன ஆகுறாங்க. ஆமாம், அதனால் எது வேணால் நடக்கணும்னு வச்சுங்களேன். ஆனால் அஜித் வந்து இதுக்கு சரிப்பட்டு வருவாதா? அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வர மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஏன் சார், ஒரு பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனுக்கே வந்து தலையை காட்ட மாட்டேங்கிறாரு. ஃபங்க்ஷனை விடுங்க, அதாவது ஒரு ஃபீல்டில் இருக்கோம்னா அந்த ஃபீல்டு தான் நம்மளை இந்த அளவுக்கு தூக்கி விட்டுருக்கு, அந்த நன்றியை நம்ம மறக்கக்கூடாது. சார், எத்தனை பேர் இறக்குறாங்க, அதுக்கே வந்துட்டு அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த டெத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் வர முடியலன்னா ஒரு வீடியோ மூலமாவது அவரோட அந்த கிரீவியன்ஸை வந்து சொல்லலாம். இதெல்லாம் பண்ணாத ஆள் வந்து எப்படி சார் அரசியலுக்குள்ளே வர முடியும்? இல்லை, இப்போ அவர் அரசியலுக்கு வர்றேன் நான் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, வேலைகள் நடக்குது, முடிவே ஆகலை. அதுக்காட்டி இவங்களா வந்து ஒரு இதை கோர்த்து மாலையாக்கி போட்டுட்டாங்க. அப்படி கிடையாது. அஜித் நினைத்திருந்தால் ஒரு பெரிய வாய்ப்பு இருந்தது.
ஃபஸ்ட் டைமாக சொல்கிறேன். ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்பே அவங்க ஜெயலலிதா மேடம் வந்து அஜித்துக்கிட்ட அதிமுகவுக்கு அடுத்த பொறுப்புங்கிற மாதிரி பேசி தனக்கு பிறகு அஜித் மூலிமா வழிநடத்தின ஒரு திட்டம் இருந்ததாக ஒரு நபர் மூலியமாக எனக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுக்கான பேசுறதுக்கான காலம். ஆமாம், அவங்களுக்கு பிறகு வந்து அஜித் அதிமுகவுக்கு வழி நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. நினச்சிருந்தா அப்பயே வந்திருக்கலாம்னு வச்சுங்களேன், இருந்தது. பட்டு நான் என்ன சொல்லனா, இப்போ அவர் வருவாரா, சரிப்பட்டு வருவாரா வரமாட்டாருங்கிற ஒரு மேட்டருக்கெல்லாம் போவேன்னா, அடிப்படையில் ஒரு விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அஜித்தோட குணாதிசயம் புரிஞ்சு போயிடும். அவர் வந்து எனக்கு ரசிகர் மன்றமே வேண்டாம் அப்படின்னு கலைத்தவர் அத்தனை லட்சம் ரசிகர்களில் வந்து ஒரு நிமிஷத்தில் உதறிட்டு போனவர். அப்படி இருக்கிறவர் வந்து ஒரு கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கறது, பல பஞ்சாயத்துக்களை பார்க்கணும், பல டிஸ்டர்பன்ஸ், பல தொந்தரவுகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் அஜித் ஒரு டீசெண்டான ஆள். இதெல்லாம் அவர் வந்து மெனக்கெட்டு செய்வாரா? இப்போ தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் கருத்து சொல்ல மாட்டாங்க, எங்கேயும் வரமாட்டாங்கிறாரு, போக மாட்டேங்கிறாரு, அவருடைய பட ப்ரொமோஷன் வரமாட்டாங்க. அப்படிங்கிறப்ப இழுத்து போட்டுக்கிட்டு ஒரு பெரிய ப்ராசஸ் இது. அரசியல் கட்சிங்க பெரிய ப்ராசஸ். பழம் நழுவி பாலில் விழுந்தாலும், அதாவது பிஜேபியாக அழைத்து இவருக்கு பெரிய போஸ்ட், தலைவருங்கிற போஸ்ட்டை கொடுத்து வழிநடத்த சொன்னாலும் இதை அஜித் விரும்புவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எனக்கு தெரிஞ்சு அஜித் அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு 0% தான் இருக்குது. ஆனால் அரசியலும் சரி, சினிமாவிலும் சரி, எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம், யாருடைய எண்ணமும் எப்போ வேணாலும் மாறலாம். அதனால் இந்த நிமிஷம் நம்ம பொறுத்தவரையிலையும் அஜித் வந்து அரசியலுக்கு வரமாட்டாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார் ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக என்றைக்குமே உங்ககிட்ட பேசினா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ரிப்ளை தான் நாங்கள் கேட்குற கேள்விக்கு வரும். ஸோ அதே போல் இன்றைக்கி நாங்கள் கேட்ட அனைத்து விஷயங்களுக்குமே ரொம்ப எலாபரேட்டாக பேசுனீங்க. நன்றி.